முதல்வர் அவர்கள் அந்த கொலோன் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய நூலகத்தை வேணா போய் பார்வையிட்டு இருக்கலாம். ஏன்னா அங்க நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கு, நிறைய தமிழ் புத்தகங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்போ தமிழ் துறையை போய் பார்க்கறதுக்கு அங்க சாத்தியமே கிடையாது. இவ்வளவு ஏன், அந்த நூலகத்துல இருக்க புத்தகங்களை பார்க்க போன இடத்துல கூட திமுக கொடிய வச்சிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் கூட இப்ப வைரல் ஆகிட்டு இருக்குன்றப்போ எங்க போனாலும் இந்த விளம்பரத்துல மட்டும் தான் நீங்க போக்கஸ் பண்ணுவீங்களா? நீங்க எதுக்காக ஜெர்மனி போறேன்னு மக்கள் கிட்ட சொல்லிட்டு போனீங்க? முதலீடு ஈர்க்க போறேன், கோடிக்கணக்கில் தமிழகத்துக்கு வருவாய் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனா அங்கேயும் கட்சி கொடியை தான் வச்சிருக்கீங்களே தவிர நீங்க ஒண்ணு இந்திய கொடியை வச்சிரலையே. அப்ப அங்கேயுமே நீங்க ஏதோ ஒரு வகையில உங்களுடைய கட்சிக்கு நல்ல பேர் வந்தா போதும், நம்ம கட்சி விளம்பரமானா போதுன்றதை தான் போக்கஸ் பண்றீங்களான்னு இப்போ ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க கொலோன் பல்கலைக்கழகத்துல இப்போ தமிழ் துறை கிடையாது. முதல்வர் நூலகத்தை வேணா போய் பார்வையிட்டு இருக்கலாமே தவிர தமிழ் துறையை பார்வையிட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசு தமிழா பேசு சேனல்லே சமீபத்துல அரசியல் ஆலோசகர்கள் அதை பத்தி நிறைய விமர்சனங்களும் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க.